ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுடைய உயிரியல் கொஷினோடைய மாடல் கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம். 12th பயாலஜி நமக்கு வந்து பப்ளிக் கொஷினோடைய மாடல் கொஷின் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த எக்ஸாம் வந்து 3 மணி நேரம் நமக்கு நடக்கும். 70 மார்க்குக்கு இந்த எக்ஸாம் வந்து இருக்குங்க. ஸோ இதில் வந்து 1 மார்க்கு 2 மார்க்கு எல்லாமே வந்து ஒரு 3 இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நான் சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் மார்க் எடுக்கணும், எந்த கொஷின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட்டு நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனல் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளுடைய சேனலில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனல் இதுதான் நம்ம சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். இது போன்ற உங்களுக்கு நிறைய நோட்ஸ் எல்லாம் தேவைப்படுது, கொஷின் பேப்பர் ஆன்சர் கீ எல்லாமே தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குங்க, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய எல்லா ஆன்சர் கீ நோட்ஸுமே அங்கே வந்து சேர்ந்துடும். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து இப்போ பயாலஜி 12th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்ல போகும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா பயோ பாட்டனி பயோ ஜுவாலஜின்னு தனியாக பிரிச்சிருப்பாங்க. 35 மார்க்குக்கு அது மொத்தமாக சேர்ந்து தான் 70 மார்க் இருக்கும். ஸோ இப்போ அந்த வகையில் நமக்கு வந்து பயோ பாட்டனி உயிரி தாவரவியல் 35 மார்க் இருக்கும். அதில் 8 1 மார்க் இருக்கும். நான் படிக்கக்கூடிய 1 மார்க்கெலாம் பார்த்துட்டே வாங்க. நீங்கள் படிச்சிருக்கீங்களா இல்லையான்னு படிக்கலாம் கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அடுத்து படிச்சிக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கூல் புக்கில் தான் இருக்கும், வேறு எங்கேயுமே இருக்காது. இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே அவுட் ஆஃப் சிலபஸில் எதுவும் கிடையாது. ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள், 1 மார்க் பாருங்கள், நான் ஷோ பண்ணுறதை பாருங்கள். இனிப்பு பட்டாணி தாவரத்தில் இருக்கக்கூடிய பிணைப்பு தொகுதிகள் எத்தனை, அதை நீங்கள் எழுதணும். தாவரங்களினுடைய ஒளிச்சேர்க்கைக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய சூரிய ஒளியினுடைய அளவு எழுதணும். கருவுரா கனிகளில் என்ன காணப்படுவது கிடையாது, அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்து சதன் ஒற்றி எடுப்பு தொழில்நுட்ப முறை எவற்றை பிரிந்து இருக்க பயன்படுகிறது, அதை நீங்கள் எழுதணும். அடுத்து வைரஸ் அற்ற தாவரங்கள் எதிலிருந்து உருவாக்கப்படுது, அதை படிச்சுக்கோங்க. கர்நாடகாவினுடைய சிர்சி அப்படின்ற இடத்துல சூழலை பாதுகாக்கக்கூடிய மக்களினுடைய இயக்கம் என்ன இயக்கம், அதை நீங்கள் வந்து எழுதணும். அடுத்து பாருங்கள், 7வது வந்து பாருங்கள் ஃபெடாஜெனிசிஸ் அப்படின்றது வந்து எதனுடன் தொடர்புடையது, அதை எழுதணும். 8வது கொஸ்டின் பாருங்கள், பின்வருவற்றில் எது வந்து பல்கூட்டு பாரம்பரியத்திற்கு உதாரணம், அதை நீங்கள் வந்து எழுதணும். அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்கள், 8 1 மார்க் எழுதிட்டிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க, பிரிவு 2 செக்ஷன் 2ல் வந்து 4 கொஸ்டின் நீங்கள் எழுதணும். 4 2 மார்க்கு. அதில் வந்து உங்களுக்கு எத்தனை கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னா 6 கொஷின்ஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் படிக்கும்போது ஒரு கொஷின் நமக்கு இம்பார்ட்டன்ட்னா எல்லாமே படிச்சுக்கணும். இதில் இருக்கக்கூடிய 6 கொஷினையும் படிச்சுக்கோங்க. நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து படித்து காட்டுறேன் பாருங்கள். படிச்சிருக்கீங்களா, படிக்கலாம் படிச்சுக்கோங்க. எழுதும்போது நீங்கள் சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். படிக்கும்போது 6 கொஷினுமே படிச்சுக்கணும். மெல்லிட்டோஃபிலி என்றால் என்ன, அப்புறம் வந்து ஃபாலன் கிட்டு பற்றி சிறு குறிப்பு வரைக, மடியத்தினுடைய முக்கியத்துவம் ஏதேனும் 2ஐ வந்து குறிப்பிடுங்க, தாவரங்களில் செய்யப்பட்டுள்ள நுண்பெருக்கத்திற்கு எடுத்துக்காட்டுகள், பயிர் பெருக்கத்தினுடைய குறிக்கோள்கள் ஏதாவது 2ஐ வந்து நீங்கள் எழுதணும். உயிரி மருந்து மற்றும் தாவர மருந்து அதை வேறுபடுத்தணும். அடுத்து பிரிவு 3 வந்தீங்கன்னா 19வது கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து கம்பல்சரிங்க, அதை முன்னாடி உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிடுறேன். அரிசியினுடைய பொருளாதார முக்கியத்துவம் வந்து நீங்கள் எழுதணும். ரைட் த எக்கானமி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரைஸ், அது நீங்கள் எழுதி முடிச்சது போக மீதி வந்து பார்த்தீங்கன்னா 2 3 மார்க் நீங்கள் எழுதணும். நிறைய கொஷின்ஸ் வந்து சாய்ஸஸ் உங்களுக்கு இருக்கும் தான், எல்லாமே படிச்சுக்கோங்க. எழுதும்போது சாய்ஸ் விட்டு எந்த கொஷின் எல்லாம் தெரியுதோ அதை எழுதிக்கலாம். பப்ளிக்னு வந்துட்டால் நமக்கு வந்து இது கோர் சப்ஜெக்ட், டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்ட்ன்றதால நம்ம நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும். அப்போ பாருங்கள், மெய்யியலாம் வடிவத்தினுடைய ஏதேனும் 3 வகையான படங்களை வந்து நீங்கள் வரையணும். அடுத்து செயற்கை விதியினுடைய நன்மைகள் 3 எழுதணும். வணிக வேளாண் காடு வளர்ப்பு மூலம் வளர்க்கப்படக்கூடிய 3 தாவர எடுத்துக்காட்டுகளை வந்து தருக. கலப்பின வீரியம் குறிப்பு வரைக, இதெல்லாமே வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து பிரிவு 4 வந்தீங்கன்னா 2 5 மார்க் வந்து நீங்கள் எழுதணும். எய்தர் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஆனால் படிக்கும்போது 4 கொஸ்டினுமே படிச்சுக்கோங்க. எழுதும்போது நீங்கள் சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். இருபண்பு கலப்பு சோதனை விவரி அல்லது பிடி பருத்தினுடைய நன்மை தீமை. அப்புறம் பார்த்தீங்கன்னா 21வதுல குறிலாம் பாருங்கள், ஒவ்வொரு சதுப்பு நில தாவரங்களினுடைய ஏதேனும் 5 புறத்தோற்ற பண்புகளை வரிசைப்படுத்துக, அல்லது உணவு வலை டிஃபைன் ஃபுட் வெப், உணவு வலையினுடைய முக்கியத்துவம், ரைட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபுட் வெப், இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உயிரி விலங்குகள்னா பயோ ஜுவாலஜி, அதில் ஒரு 35 மார்க் இருக்குது. அதுலேயும் 8 1 மார்க் இருக்குது, அதை பார்த்துட்டு வந்துடலாம். பாலிமரிய சங்கிலி வினை வெப்பநிலை மாறுபாட்டால் 3 தனித்தனி நிலைகளை தொடருதுன்னா அந்த வரிசை என்ன, ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு. நீங்கள் அதுக்காக தான் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து ஷோ பண்ணுறேன். எப்படிலாம் கொஷின் கேட்குறாங்கன்னு பாருங்கள், படிக்கலாம் படிச்சுக்கோங்க. எவ்வகை இனப்பெருக்கத்தில் வேறுபாடுகள் தோன்றும், அதை படிச்சுக்கோங்க. அடுத்து ஒரு செல்லில் இருக்கக்கூடிய பார் உறுப்புகளினுடைய எண்ணிக்கையை கணக்கிட பயன்படக்கூடிய விதி எந்த விதி, அதை எழுதணும். அப்புறம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கூற்றுகளை படுத்து சரியானதை வந்து தேர்வு செய்யணும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 4th முடிச்சிங்களா. 5th கொஸ்டின், சாதகமான சுற்றுச்சூழலில் ஒரு உயிரினத்தினுடைய அதிகபட்ச இனப்பெருக்கத்தின் திறன் எது என்னென்னு அழைக்கப்படுது, அதை நீங்கள் எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு வந்து நான் ஷோ பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லையா. வீடியோ ஃபாஸ்ட்டாக போச்சு அப்படின்னா நீங்கள் வீடியோ வந்து பாஸ் பண்ணி கூட நோட் பண்ணிக்கோங்க. மெசல்சன் மற்றும் ஸ்டால் சோதனை நிரூபிக்கிறது வந்து என்ன, அதை நீங்கள் எழுதணும். அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்கள், எந்த நுண்ணுயிரி தொழிற்சாலைகளில் சிட்ரிக் அமில உற்பத்திக்கு பயன்படுது, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் படிச்சுக்கோங்க. 8வது கொஸ்டின் பாருங்கள், கூற்று காரணம், அந்த கூற்று காரணத்தையும் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க.
அதில் விந்து செல் பற்றி கேட்டிருக்காங்க. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த கான்செப்ட் படிக்கும்போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அடுத்து பிரிவு 2 வந்தீங்கன்னா 2 மார்க் வந்து நீங்கள் எழுதணும். ஸோ இதில் உங்களுக்கு வந்து நிறைய கொஷின் 6 கொஷின் இருக்கும். சாய்ஸ் விட்டு நீங்கள் படிக்கும்போது எல்லா கொஷின் சாய்ஸ் விடாமல் படிச்சுக்குவோம். எழுதும்போது சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். பெருந்திரள் மரப்பற்று போதல் என்றால் என்ன? முழுமையான கன்னி இனப்பெருக்கத்தை வந்து முழுமையற்ற கன்னி இனப்பெருக்கத்திலிருந்து வேறுபடுத்தணும். விரிவாக்கம் தருக. எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங். அது என்னென்னா CIFT. அது ஒரு கொஷினு. அல்லது வந்து அல்லது இல்லை, ரெண்டுமே சேர்ந்து எழுதணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ICSI இது எழுதணும். அப்புறம் மனித மரபணு தொகுதி திட்டத்தினுடைய சிறப்பியல்புகள் ஏதேனும் 2 குறிப்பிடுக. அமைப்பொத்த உறுப்புகள் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு. முதன்மை முன்னோடி இன்சுலின் என்றால் என்ன? அதை நீங்கள் எழுதணும். அடுத்து பிரிவு 3 வந்தீங்கன்னா வினா எண் 19 உங்களுக்கு வந்து கம்பல்சரிங்க. நேனோகிராம் அளவில் இருக்கக்கூடிய எதிர்பொருள் தூண்டிகளை கூட கண்டறிய உதவக்கூடிய அதி உணர்திறன் கொண்ட சோதனை இது. அதனுடைய தனிச்சிறப்பினை குறிப்பிடுங்க. அதை நீங்கள் எழுதி கம்பல்சரி. அதுக்கடுத்து மீதி இருக்கிறதுல வந்து சாய்ஸ் விட்டு 2 3 மார்க் எழுதினா போதும். ஆனால் நீங்கள் படிக்கும்போது எல்லா கொஸ்டினுமே படிச்சுக்கோங்க. இன்ஹிபின் என்றால் என்ன? அதன் பணிகள் குறிப்பிடுக. ஃபினைல் யூரியாவினுடைய அந்த அறிகுறிகள் யாவை? டார்வினிய கோட்பாடுகளுக்கான எதிர்கருத்துக்கள் ஏதாவது 3 குறிப்பிடணும். நிலவாழ் உயிரினங்களில் காணப்படக்கூடிய எவையேனும் 3 தகவமைப்புகளை வந்து பட்டியலிடணும். அப்புறம் நேனோகிராம் அளவில் இருக்கக்கூடிய எதிர்பொருள் அதுதான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து 5 மார்க் வந்து நீங்கள் எழுதணும். நீங்கள் பிரிவு 4 வந்தீங்கன்னா எல்லாமே எய்தர் ஆர் ஆப்ஷன்ஸில் தான் இருக்கும். 4 கொஷினுமே இம்பார்ட்டன்ட் தான். நீங்கள் ஏதாவது 2 மட்டும் ஈஸியாக இருக்குது படிச்சுட்டு போயிடலாம் நினைக்காதீங்க. 4மே படிங்க. எழுதும்போது சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். அதில் 20 குறிலாம் பாருங்கள். மனித இனச்செல் உருவாக்கம் நிகழ்வுகளை வரைபடம் மூலம் விளக்குக. அல்லது செயலாக்க நோய்த்தலை காப்பினை மந்தமான நோய்த்தலை காப்பத்திலிருந்து வேறுபடுத்துக. 21 குறிலா பெற்றோரை தீர்மானிக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் தொழில்நுட்பம் எது? அத்தொழில்நுட்பத்தினுடைய படிநிலைகள் யாவை? அல்லது வீடுகள், பள்ளி அல்லது சுற்றுலா தலங்களில் உன்னால் உருவாக்கப்படக்கூடிய கழிவுகளை பட்டியலிடுக. அவற்றை மிக எளிதாக குறைக்க முடியுமா? எந்த வகை கழிவுகளை குறைக்கிறது மிக கடினம் அல்லது முடியாது? அதெல்லாம் நீங்கள் எழுதணும். ஸோ ஒவ்வொன்றுமே நல்லா படிச்சுக்கோங்க. இது டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்ட். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.